நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தனி தொகுதியில் திமுக சார்பில் 3வது முறையாக எம்பியாக தேர்வாகியிருக்கிறார் ராசா. இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் எல் முருகனை தோற்கடித்து 2.4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர், ஊட்டி, கூடலூர் ஆகிய பகுதிகளில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெற்றும் பொது இடங்களில் உரை நிகழ்த்தியும் வருகிறார் ராசா. இன்று மதியம் ஊட்டி சேரிங்கிராஸ் காந்தி சிலை பகுதிக்கு வருகை தந்த ராசாவிற்கு தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பேசிய எம்பி ராசா, 40க்கு 40 என்ற நமது இலக்கை தமிழ்நாட்டில் மக்கள் சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வெற்றி இது. மற்ற மாநிலங்களில் ஒரு இடத்தையாவது மற்றவர்கள் பிடித்திருக்கிறார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் உருவெடுத்த திராவிட தத்துவ மண் என்பதை மக்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி முதல்வர் ஸ்டாலினுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் கிடைத்த வெற்றி. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என விரும்பினோம். ஆனால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. பாஜகவின் சர்வாதிகாரத்தை தடுக்கும் வலிமையோடு எதிர் அணியில் இருக்கிறோம். மோடியின் பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மதிக்க மாட்டோம் என சொல்லிக் கொண்டிருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முத்தமிட வேண்டிய இக்கட்டிற்கு மோடியை தள்ளிய பெருமை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலினையே சேரும் என்றார்.